அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகா அரசை கவிழ்ப்பதற்கு திமுக அதிமுக போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், எங்களுடைய எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்ட்டு தாவேகாவினர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க செய்கிறது எவ்வளவு பெரிய கேவலமான வேலை அப்படின்றது மக்கள் அனைவருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடமோ தாவேகா அரசை சும்மா விடுவதாக இல்லை. தாவேகா அரசை கவிழ்ப்பதற்காக டெல்லி மேலிடமும் பக்காவா பிளான் போட்டு காய் நகர்த்தி கொண்டிருக்காங்க. அதாவது இடைத்தேர்தல் விவகாரத்தில் மிக பெரும் அளவில் பெரிய ட்விஸ்டே காத்திருக்கு. அதிமுகவை சேர்ந்தவர்கள் பலருமே தற்போது தாவேகாவில் இணைந்திருக்காங்க. அவங்க ஒட்டுமொத்த பேருக்கும் மிக பெரும் ஆப்பு காத்திருக்கின்றது. விரைவில் தாவேகா அரசு கலைந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி ஒரு அதிர வைக்கும் சம்பவத்தை தான் திமுக அதிமுக மட்டுமில்லை, டெல்லி மேலிடமும் செய்து கொண்டிருக்காங்க. அப்படி என்னதான் நடக்குது, தாவேகா அரசு கவிழுமா கவிழாதா அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்க இந்த தாவேகா தற்போது செய்யக்கூடிய வேலை, அதாவது பல ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகளை தங்களுடைய கட்சியில் சேர்ப்பது சரியில்லாத வேலை. தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தது, ஊழல் சக்தி கூட தொடர்பு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்ததால தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. தற்போது இந்த தூய சக்தி தாவேகா அதிமுகவின் ஊழல் சக்திகள் கூட, ஊழல் புள்ளிகள் கூட தங்களுடைய தொடர்பை வைத்திருக்காங்க, தங்களுடைய கட்சியில் இணைத்து கொண்டிருக்காங்க. இது சுத்தமாக பிடிக்கலை அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ்நாடு சட்டசபை தொகுதிகள் 6 தொகுதிகள் தற்போது காலியாக இருக்கக்கூடிய நிலையில் இதுவரைக்கும் அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவே இல்லை. இடைத்தேர்தல் அறிவிக்க இன்னும் கால அவகாசம் இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிக்காமல் இருப்பதற்கு பின்னாடி பல முக்கியமான காரணங்கள் இருக்கின்றது. சமீபத்தில் தான் ஒரு 3 மாநிலங்களுக்கான இடைத்தேர்தலை அறிவித்திருந்தாங்க தேர்தல் ஆணையம். அதுவும் கூடவே சேர்த்து தமிழ்நாட்டுக்கான இடைத்தேர்தலையும் அறிவித்து இருக்கலாம். ஆனால் அந்த இடைத்தேர்தல் தேதியை அறிவிக்காததற்கு பின்னாடி பல அதிர வைக்கும் உண்மைகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. கடந்த ஜூலை 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இடைத்தேர்தல் அறிவிப்பில் தமிழக தொகுதிகள் பெயரே இல்லாதது ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலையும் அதிர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக பேசப்பட்டது. தமிழ்நாட்டில் தற்போது 6 சட்டசபை தொகுதிகள் காலியாக இருந்தும் கூட அதற்கு இன்னும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலை. அதிமுகவை சேர்ந்த சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், மரகதம் குமாரவேல், எஸ். ஜெயக்குமார், பி. சத்யபாமா, இசக்கி சுப்பையா அப்படின்னு 6 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவிகளை அடுத்தடுத்து ராஜினாமா செய்துவிட்டு முதல்வர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் இந்த தொகுதிகளுக்கு இப்போது வரை இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலை. சாதாரணமாக 6 மாத கால அவகாச விதி மற்றும் நிர்வாக காரணங்கள் கூறப்பட்டாலும் தேர்தல் ஆணையம் இதில் வேற ரூட்டை கையில் எடுக்குது. 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் சதி மற்றும் பண பரிமாற்ற புகார்கள் இருப்பதாக அதிமுக திமுக புகார்களை வைத்திருக்காங்க. குதிரை பேரம் நடந்தது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. 6 பேருமே தங்களின் சுய விருப்பத்தின் பேர்ல தான் இந்த முடிவை எடுத்ததாக சொன்னாலும் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக கையில் எடுத்திருக்காங்க. இதன் காரணமாகவே தேர்தல் ஆணையம் இன்னும் இடைத்தேர்தலை அறிவிக்கல. தாவேகாவில் இணைவதற்காக தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்த 6 அதிமுக எம்எல்ஏக்களின் தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்படாததற்கு பின்னால தேர்தல் ஆணையத்தின் ரகசிய கண்காணிப்பும் குதிரை பேரம் தொடர்பான விசாரணைகளும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. 6 எம்எல்ஏக்கள் ஒரே நேரத்தில் தங்களுடைய பதவிகளை துறந்ததன் பின்னணியில் மிகப்பெரிய பேரங்களும் பண பரிமாற்றங்களும் இருக்கின்றது. திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளுநர் மாளிகை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகியவற்றிடம் அதிகாரப்பூர்வமாக புகார் மனுக்களை கொடுத்திருக்காங்க.
ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை பண பலத்தால் வளைப்பது மிக பெரும் துரோகம், மிக பெரும் சதி அந்த கட்சிகளுக்கு அப்படின்ட்டு சொல்றதை விட இது மக்களுக்கு செய்யக்கூடிய பெரும் துரோகம் அப்படின்றத மறுத்திட முடியாது. தங்களுடைய சுய லாபத்திற்காக இந்த மாதிரியான எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சிகளை போய் சேர்ந்து கொண்டு சொகுசாக வாழ்வதற்கு, அது மட்டுமல்லாமல் தங்கள் மீதான லஞ்ச புகார் மற்ற விஷயங்களை எல்லாம் கண்டும் காணாமலும் விட்டுடுவாங்க. நம்ம சொகுசா வாழலாம், அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு வேற ஆட்சி மாறினா நம்ம அங்கே போய் சேர்ந்துக்கலாம், நம்ம இப்படியே மாறிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தப்பு கணக்கு போடுறாங்க. இதில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது மக்கள் தான். அதாவது நாம் எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் நமக்குன்னு மக்கள் ஓட்டு போட்டுவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் இந்த மாதிரி மக்கள் பணத்தை வீணடித்து கொண்டு இருக்காங்க இந்த மாதிரியான சில ஆட்கள். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கூட தாவேகா எம்எல்ஏ இளையராஜா அப்படின்றவர் சபாநாயகருக்கு எதிராக வாக்கெடுப்பு நடத்த எதிர்க்கட்சி தலைவர் தமக்கு 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தாரு. அந்த சம்பவம் மேலும் இந்த குதிரை பேர விவகாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை ஏற்கனவே பல கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. இதனால ஒட்டுமொத்த தமிழகமும் எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் மற்றும் ஆள்பிடிப்பு அரசியல் புகார்களின் பிடியில தற்போது சிக்கி இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் ஏன் அவசரமாக தேர்தலை நடத்தணும்? ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற கட்டமைப்பு சீர்குலைக்கும் வகையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் அல்லது குதிரை பேரம் நடந்ததாக புகார்கள் எழும்போது தேர்தல் ஆணையம் தன்னுடைய அரசியல் அமைப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தலை தள்ளி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடங்களின் உண்மை தன்மையை கண்டறியும் வரை தேர்தலை தள்ளி வைக்க முழு உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. முறைகேடான வழிகளில் உருவான காலி இடங்களுக்கு உடனடியாக தேர்தல் நடத்துவது ஜனநாயக படுகொலைக்கு துணை போவது போல் ஆகிவிடும் அப்படின்றதுனால தேர்தல் ஆணையம் மிகவும் எச்சரிக்கையாக காய் நகர்த்தது. மறுபுறம் இந்த எம்எல்ஏக்களின் சட்டப்பூர்வ அந்தஸ்தும் இன்னும் ஊசலாட்டத்திலேயே இருக்கு. அதிமுக கொறடா உத்தரவுகள் மற்றும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் பரிசீலனையில் இருந்தபோது தாவேகாவிற்கு ஆதரவாகவே பேசக்கூடிய அந்த சபாநாயகர் இவங்களுடைய ராஜினாமாவை மின்னல் வேகத்தில் ஏற்றதை அதிமுக தலைமை நீதிமன்றத்தில் புகாராக அளித்திருக்காங்க. ஒருவேளை இந்த எம்எல்ஏக்களின் விலகலுக்கு பின்னால சட்டவிரோத பணபலம் இருந்தது முறையான விசாரணைகளை நிரூபிக்கப்பட்டா அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கு. அவ்வாறு தகுதி நீக்கம் செய்யப்பட்டா அவர்கள் அடுத்த சில ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத சட்ட சிக்கலும் நிச்சயம் உருவாகும். எனவேதான் தேர்தல் ஆணையம் காத்திருக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இது விஜயின் மாற்று அரசியலுக்கு மிகப்பெரிய செக்காக அமைகின்றது. தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டோமோ, அதாவது விளையாடக்கூடாத ஆட்டத்தை அரசியலில் விளையாடி கொண்டு இருக்கோமோ அப்படின்ட்டு விஜய் இன்னும் சில நாட்களில் புரிந்து கொள்வார் அப்படின்றது மட்டும் விவரம் அறிந்தவர்கள் கிட்ட இருந்து வந்த தகவல். திமுக அதிமுக மட்டுமல்ல, டெல்லி மேலிடமுமே பார்த்தீங்கன்னா தாவேகா அரசினுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் சுத்தமாக பிடிக்கலை அப்படின்றதுக்காக இவங்களை ஒரு பக்கம் அழுத்தியே வைக்கணும் அப்படின்றதுக்காக மிக முக்கியமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தாவேகா மேலே டெல்லி மேலிடம் எடுக்கும் அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கின்றது.